வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நடு இரவில் வீட்டிற்கு வெளியே அலறல் சத்தம், அலறி அடிக்கும் பவதாரணியுடைய ஆத்மா. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்க சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களை மட்டுமில்லாமல் சினிமா துறை பிரபலங்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இந்த நிலையில நடு இரவில் இவருடைய குரல் கேட்டு சத்தம் கேட்டு நிறைய பேர் அவங்க குடும்பத்தாரெல்லாம் எந்திரிச்சு பார்த்துருக்காங்களா. இந்த நிலையில தனது உடன்பிறவா தங்கை பவதாரணியுடன் எடுத்துக்கொண்ட கடைசி புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு வெங்கட் பிரபு. வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். தற்போது சோசியல் மீடியா முழுவதும் இளையராஜா மகள் பவதாரணி இறப்பு செய்திதான் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருவர் இளையராஜா. இளையராஜா அவர்கள் ஜீவா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவருக்கு கார்த்திகேயன், யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி 3 பிள்ளைகள் உள்ளன. இவர்கள் தான் தந்தையை போல இசையில் புலமை பெற்று வராங்க. இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் பவதாரணி. இந்த பாடலுக்காக இவங்க தேசிய விருதும் உட்பட பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. தமிழ்ல எண்ணற்ற பாடல்களை பாடிந்தாலும் அவர் குறிப்பாக தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர் படங்களில் அதிகமாக பாடியிருக்காங்க. இவங்க பாடுவது மட்டுமில்லாமல் பல இசையமைத்து இருக்காங்க. இதனிடையே இவங்க சபரிராஜா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஹோட்டல் ஒன்றை நடத்தி வராங்க. இவருக்கு குழந்தை இல்லை. சபரிராஜன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே பவதாரணி பெயரிலேயே வாங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு நிலையில பவதாரணி உடல்நல குறைவின் காரணமாக காலமாகியிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பவதாரணிக்கு புற்றுநோய் இருந்திருக்கிறது. இதற்காக இவங்க சமீப காலமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக இலங்கையில சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இளையராஜாவும் இலங்கையில் தான் சமீப காலமாகவே இருந்து வந்திருக்காங்க தன்னுடைய மகளுக்காக. இந்த நிலையில கடந்த 25ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பவதாரணி அவங்க உயிரிழந்திருக்காங்க. அவருக்கு வயது 47. இவருடைய இறப்பு ஹாலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பலருமே இளையராஜா குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்து வந்தாங்க. மேலும் பவதாரணி இறப்பால் இளையராஜா குடும்பம் மட்டுமின்றாமல் கங்கை அமரன் குடும்பமும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக பவதாரணி கடைசியாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மாநாடு படத்தில் தான் தனது கடைசி பாடலை பாடியிருக்காங்க. இந்த நிலையில வெங்கட் பிரபு ஒரு புகைப்படம் பதிவிட்டுள்ளார். பவதாரணி அனைவரையும் கடைசியாக சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என தெரிவிக்கிறது. இந்த நிலையில சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வதந்திகளாக பரவிட்டு வருது. அதாவது நடு இரவுல தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக பவதாரணி அவங்க ஆத்மா வெளியில வருதுவதாக அவங்க இந்த ஏரியாக்காரங்கள்லாம் சொல்லுவது போல இணையதளத்துல ஒரு வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. இது தேவையில்லாமல் ஒரு வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவங்க குடும்பத்தாரர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது மாதிரி செய்திகள் பரப்புவது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று இளையராஜா அவங்க குடும்பத்தை சார்பாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.